பொதுவா வந்து பாருங்க, இந்த கும்பராசி அன்பர்கள் ஏறக்குறைய கடந்த 6 வருஷமா பெருசா இவங்க நல்லா இல்ல அப்படின்றது தான் உண்மை. காரணம் என்ன? 7 நாட்டு சனியில இருக்காங்க. 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதியில இருக்காங்க. பாத சனியில இருக்காங்க. ஆல்மோஸ்ட் சனி பகவானே 75% வறுத்தெடுத்துட்டு அவர் கம்முனு ஆயிட்டார். ஸ்டில் 25% தான் இவருக்கு, அதாவது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அவரு பிரச்சனை குடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கும்பம் நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, சுய ஜாதகம் வந்து பார்க்கும்போது, முதல்ல ரொம்ப தெளிவா ஒண்ணு சொல்லுவாங்க. முடியல. எங்களால முடியல. சாவு குடுத்துட்டா கூட நாங்க நிம்மதியா செத்துருவோம். இத அனுபவிக்க எங்களால முடியல. அப்படின்றது ஸ்ட்ராங்கா எல்லாருமே சொல்லுவாங்கம்மா. ரீசன் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கை இருக்குன்னா, கத்தி வச்சு குத்தி, 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 குத்தி நம்ம தொட்டாலே வலிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி அவர் லைட்டா குடுக்கக்கூடிய கெடுபலன் கூட எங்களால தாங்க முடியல. ஏன்னா கடந்த ஓகே. 5 வருஷம் நாங்க ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சுட்டோம். அப்படின்றது தான். இப்ப என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா, அவரு பாத சனியா தான் இருக்காரு. பாத சனியாவே இருந்து இவ்ளூண்டு கெடுபலன்கள் தான் குடுக்கணும். ஆனா என்னால தாங்க முடியல. ஓகே. நான் வந்து அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன். உடல் அளவுலயும், மனதளவுலயும் ரொம்ப நொந்து போயிட்டேன். இந்த ஸ்டேஜ்ல தான் கும்பம் இருக்காங்க. இப்ப குரு பெயர்ச்சியாகி குருவுடைய உச்ச பார்வை சனி மேல படப்போகுது. ஆக பாத சனியாவே இருந்தாலும் அவர் உங்களை எந்த விதத்திலயும் இப்படி டச் கூட பண்ண போறது இல்ல. ஓகே. பெரிய பிளஸ் அது.